Dear friends, welcome our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா சொரக்காய் ஜவ்வரிசி பாயாசம். சொரக்காய் ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போறோம். இதுக்கு ஒரு சொரக்காய் எடுத்து தோல் சீவி வச்சிருக்கேன். இதுல பாதி எடுத்துக்கலாம். இது இருக்கும். அதுக்கு அடுத்து ஜவ்வரிசி வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கணும் பாருங்க. ஜவ்வரிசி ஒரு அரை கப்பு. இதை கழுவிட்டு வேக வச்சுட்டு நம்ம வந்து சொரக்காய் கட் பண்ணலாம். தோல் சீவதில் சீவணும். அதுக்கடுத்து இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நிம்மதியாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வந்து பிரார்த்திக் கொள்கிறேன். இப்போ வந்து பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வந்து நல்லா கழுவிட்டோம். கழுவி இருத்துடலாம். சும்மா 2 வாட்டி கழுவிடலாம். இப்போ அதில் நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாதி அளவுக்கு கொடுத்து கடலைப்பருப்பு ஜவ்வரிசி வந்து வேகட்டும். ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம். இப்போ இது நான் இதில் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து பாதி தான் எடுத்துக்க போகிறேன். பாருங்க, நாளாக கட் பண்ணிவிட்டு தோல் சீவர் மாதிரி சீவி வச்சுட்டு வரேன். விதை எடுத்துட்டு கேரட் தூள் சீவு இல்லையா, அது போல் சீவி எடுத்துக்கலாம். அதை இதில் இப்படி இப்படி துருவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சீவி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். காய் சீவதில் இப்படி சீவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தை தண்ணி வைப்போம் இல்லையா, அது போல் தண்ணி வச்சு பாத்திரம் வச்சுக்கணும். இது உள்ள ஒரு இட்லி தட்டு வச்சுக்கலாம். இட்லி தட்டு வச்சு துணி போட்டுக்கலாம். இதில் வந்து இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே அந்த வேலைகிறது எல்லாத்தையுமே அப்படியே அரிஞ்சிட்டேன். 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வச்சா 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வரிசி கழித்து வெந்துட்டு இருக்கு. 10 நிமிஷம் இது ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து பால் காய வச்சுக்கலாம். பால் காயிட்டோம். இது எடுத்து இதில் வந்து புழிஞ்சிட்டு தண்ணி எடுத்துட்டு மட்டும் கலந்துக்கணும். அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக போணுச்சு, அந்த எனர்ஜிலாம் தண்ணியில் போயிடும் இல்லைங்களா. அதனால் நான் வந்து அப்படியே முழுசாகவே அதிலே கலந்துக்க போகிறேன். நான் ஒரு 2 நிமிஷம் இதில் வேகட்டும்.
இப்போது இல்லை 1 கப்பு சீனி போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம், போட்டு நல்லா கலக்கலாம். அதுக்குள்ள இதில் நெய் விட்டு முந்திரி திராட்சை இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். எடுத்து வச்சு நெய் போட்டுக்கலாம். நல்லா நெய் காஞ்சிச்சு. பால் காஞ்சிச்சு, இறக்கலாம். சும்மா டேஸ்ட் தூக்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் அவ்வளோதான். போட்டு இந்த காய வச்ச பால் அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சொரக்காய் ஜவ்வரிசி பாயாசம். டேஸ்ட் பண்ணலாம் இருங்க. இப்போ பாருங்கள், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அப்படியே மெனு சாப்பிட்டோட நல்லாயிருக்கும். உண்மையாகவே இந்த சொரக்கான்னு போட்டால் அந்த ஃப்ளேவரே தெரியலைங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சொரக்காய் இதெல்லாம் அப்படியே மென்று சாப்பிட்லாம், நல்லா கடிப்படும் வாயை. சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.